பொருளும் மெய்ப்பொருளும் என்ற பிரிவிலே பொதுவாக இறைவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம். அப்படி பார்க்குற பொழுது பாசம்னு ஒரு ஆயுதம். அபிராமி பட்டர் சொல்லுவார், பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படிம்பார். பாசாங்குசம் சுவாமி கையில், அம்பாள் கையில், அதாவது சுவாமின்னா நான் அம்பாளை சொல்கிறேன். இந்த அம்பாள் கையில் பாசம் என்கின்ற ஒரு பொருள் இருப்பதாக சொல்லுகிறார். இந்த பாசம்னா என்ன அப்படின்னா, கயிறு என்பது பொருள். பாசம் என்று சொன்னால் கட்டுவதற்கு உரியது அப்படின்னு பேர். இரண்டு பொருளை இணைப்பதற்கு செய்யக்கூடிய, பிரியாமல் செய்வதற்கு இல்லை இணைத்து சேர்ப்பதற்கு பயன்படுகிற ஒரு சாதனம்தான் இந்த பாசம் அப்படின்னு அர்த்தம். இந்த அம்பாளுடைய வழிபாட்டில் எல்லா மனோன்மணிக்கும் இந்த பாசம் அங்குசம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தாமரை அக்ஷமாலை அப்படி இருக்கும். அதில் முக்கியமாக இந்த பாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அம்பாளை பொறுத்த வரைக்கும் அந்த பாசத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. அம்பாள் கையில் வச்சுருக்கிற பாசம் இருக்க ராகஸ்வரூபம். ராகம் அப்படின்னா என்னென்னா ஆசைன்னு ஒரு பொருள். ஆசை தான் ஒரு மனிதனை கட்டுவது. ஆசைக்கு மனுஷன் கட்டுப்படுறான். எந்த பொருளை அவன் ஆசைப்படுகிறானோ அந்த ஆசையை நிறைவேறுவதற்கு அதுக்கு உண்டான சூழலில் அவன் கட்டுப்பட்டவனாக விளங்குறான். அதனால ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னு கயிறுக்கு பேர். அது ஆசையை குறித்தது. ரெண்டாவது, ஒட்டுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மருதாணி போடுறோமோ இல்லையோ, அதை போட்டுன்னு நல்லா அரைச்சி கையில் போட்டு திருப்பி அலசிட்டா அந்த மருதாணி போனால் கூட அதனால் ஏற்பட்ட பதிவு எப்படி சிவந்து நம் கைகளில் இருக்கிறதோ அதுபோல் மனதிலே புறத்திலே இருக்கக்கூடிய ஆசைகள் சிலவற்றை அனுபவித்த பிறகும் அவை விலகிய பிறகும் நம் மனதிலே தோன்றுகிற அந்த வாசனை பதிவு இருக்குல்ல, அதுக்கு பேர் ராகம்னு பேர். அந்த ஸ்வரூபமாக தான் அம்பாள் வாசனாமலம்னு அதை சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள், அனுபவ பதிவுகள். இந்த உலகத்தில் அவளுக்கு வயசாக இருக்குன்னா அவள் வயசுக்கு அவள் மனசுக்குள்ளே என்னென்ன அனுபவம் பதிஞ்சிருக்கோ அதுக்கு பேர் பாசம்னு பேர். அந்த பாசத்தை தான் இந்த அம்பாள் சுட்டுகிறாள். அதுதான் வாழ்க்கை. அந்த பாசத்தின் வழி தான் மனிதனுடைய வாழ்க்கையே அமையும். என்னென்ன அனுபவம் இருக்கோ அதை வச்சு தான் அவளுடைய வாழ்க்கை, சந்தோஷம் துக்கம் அதெல்லாம் அமையும். அதை தான் அம்பாள் சொல்கிறது. அதுக்கடுத்து நாகபாசம் அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி கையில் இருக்கும். ஒரு பாம்பை பிடிச்சிட்டுருப்பார். அந்த பாம்பு என்னென்னா அதோட வாலை பிடிச்சிட்டுருப்பார். அது தலை அப்படியே சுழண்டு தனியாக இருக்கும். அந்த பாசத்துக்கு நாகபாசம்னு பேர். அப்போ இந்த நாகபாசம்னா என்ன? அது தட்சிணாமூர்த்தி பிடிச்சிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது குண்டலினி சக்தியை குறிக்கக்கூடிய, அதுக்கும் பாசம்னு தான் பேர். அது என்னென்னா, ஆன்மாவை விளங்கச் செய்கின்ற ஆற்றலை குறிப்பது அந்த ஆசை. இப்போ அம்பாள் வச்சுருக்கிற பாசம் உடலை விளங்கச் செய்வது, ஆசையை குறிப்பது. அதே தட்சிணாமூர்த்தி வச்சுருக்கிற நாகபாசம் ஆன்மாவை விளங்கச் செய்வது, அறிவை பிரகாசப்படுத்துவது. இதுவும் பாசம்தான், நாகபாசம். இது அறிவை பிரகாசப்படுத்தும். இந்த பாசத்தில் என்ன போட்டிருப்பா அப்படின்னா, நாக ரத்தனத்தோடு போட்டிருப்பா. அந்த பாம்பு கையில் பிடிச்சிட்டு இருக்கோம், அதோட தலையில் ஒரு ரத்தனம் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். அந்த பிரகாசம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயும் ஒரு பெரிய பேராற்றல், இந்த உலகத்தை அறியக்கூடிய அறிவாற்றல் நிறைந்திருக்கிறது. அந்த அறிவாற்றல் வெளிப்பட 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 மனிதனுக்கு இந்த உலகம் வசப்படும். அந்த அறிவாற்றல் குறைய 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 இந்த உலகத்திற்கு மனிதன் வசப்படுவான். அதனால் அந்த பாசம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த நாகபாசம் என்பது அறிவாற்றலை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது வருணன்னு ஒரு சாமி சொல்கிறார். நம்ம
தமிழ் வழிபாட்டில் நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லுவாள். கடல் சார்ந்த பகுதி, அந்த பகுதிக்கு கடவுளாக சொல்லப்படுபவர் வருணன். அந்த வருணன் கையில் இருக்கக்கூடிய பாசம் இருக்கும் இல்லையோ, அது ஒரு விதமான பாசம். இந்த வருணன் வச்சுருக்கிற பாசம் வேறு, தட்சிணாமூர்த்தி வச்சுருக்கிற பாசம் வேறு, அம்பாள் வச்சுருக்கிற பாசம் வேறு. அந்த வருணன் வைத்து கொண்டிருக்கிற பாசம் ஆன்ம உணர்வோடு, சரீர உணர்வோடு உள்ள உணர்வை நமக்கு பெற்றுத்தரும். அதே மாதிரி யமனும் ஒரு பாசம் வச்சுட்டுருக்கான். அது கயிறு தான், தூக்கு கயிறு மாதிரி இருக்கும். அவன் வச்சுருக்கிற கயிற்றில் ஒரு முடிச்சிருக்கும், அந்த முடிச்ச கழுத்தில் போட்டு இழுத்துருவோம். பாசம், அதுக்கும் பாசம்னு தான் பேர். அப்போ யமனுடைய பாசம் உடலையும் உயிரையும் கூறுபடுத்தும், வருணனுடைய பாசம் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்க்கும், அம்பாளுடைய பாசம் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்து உணர்வை வளர்க்கும், சாமி வச்சிருக்கிற பாசம் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்து அறிவையும் வளர்க்கும் என்று சொல்லி, இது போன்ற சிவனுடைய சிந்தனைக்குரிய கேள்விகளை உங்களிடம் இருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.